நம்மள்ட்டலாம் யாராச்சும் வந்து உனக்கெல்லாம் இது செய்ய தெரியுமா, இதெல்லாம் பண்ண மாட்டேன், இதெல்லாம் நீ செய்ய மாட்டே அப்படின்னு சொல்லிட்டா தான் நம்ம அப்படியே சுருன்னு ஏறும். எப்படியாச்சும் அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் நினைப்பேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் பிஃபோர் மேரேஜில் எப்பயாச்சும் ஸ்கூட்டி எடுத்து ஓட்டுவேன், அவ்வளோதான். அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, வினோ வந்து நீலாம் வண்டி ஓட்ட மாட்டா, கடைசி வரை என்ன தான் நீ எதிர்பார்க்கணும், இல்லை நீ நடந்து போய் தான் பஸ் ஏறணும் அப்படியே சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு அவ்வளோ வெறியாயிருச்சு. அதுக்கு முன்னாடி வினோ அவ்வளோ டைம்ஸ் வந்து வண்டி ஓட்டு, நீ என்னை டிபெண்ட் பண்ணாமல் நீயே எல்லா பக்கமும் போகணும் அப்படின்னு சொல்லி பாசமாக பேசினப்பெல்லாம் கூட நான் வேணாம், பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னவன் இப்படி சொன்னனால எனக்கு அவ்வளோ ஒரு வெறி, அவ்வளோ ஒரு கோவம். நெக்ஸ்ட் டே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி பழகி அகைன் வந்து இப்போ பேக் டு ஃபார்ம் வந்துட்டேன். நேற்று வந்து வினோட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, எப்போ பாரு குழம்பு, ரசம், பொரியல் அப்படின்னே பண்ணுற ஒரு வெரைட்டியாக ஏதாவது நான் ஒர்க் முடிச்சுட்டு வரப்போ ஏதாவது பண்ணி கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்டுட்டாங்க. நான் எதுவும் பேசல. நம்ம ஏதாச்சும் பண்ணி காட்டிட்டு தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூனே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஈவினிங் வந்து நைட்டு பண்ணுற டின்னர் ஒர்க்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே பண்ணிட்டு இருந்தேன். கட்லெட் தான் பார்த்தீங்கன்னா நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது வினோக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் இது வந்து நான் பண்ணுவேன்னு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு வந்து கட்லெட்னா அந்த சுண்டெல்லாம் போட்டு தருவாங்கள்ல, மசாலா சுண்டல் சொல்லிட்டு அதுதான் எனக்கு பிடிக்கும். பட் வினோக்கு வந்து இந்த பொட்டேட்டோ போட்டு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து ஃபைனலி பண்ணிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வினோக்கு வந்து நான் இதை நைட்டு வந்து கொடுத்ததுமே வந்து சரி ஷாக்கு, நீயா பண்ண சொல்லுடி, இல்லை கடையில் எதுவும் வாங்கி கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க.